Welcome to my channel. இன்னைக்கு 9th maths chapter 3 algebra exercise 3.7ல first sumல third 3 subdivision இருக்கு one by one பார்க்கலாம். Find the quotient and remainder of the following. Somewhat they given the question 4x cube plus 6x square minus 23x plus 18 divided by x plus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. இதில் வந்து quotient and remainder நம்ம கண்டுபிடிக்கணும். 3 quotient மேலே இருக்கிறது, remainder somewhat நம்ம சால்வ் பண்ணி கீழே வர அந்த டேர்ம் தான். ஓகே, ஃப்ரம் தட் கொஷின்ஸ் நீங்கள் இங்கே டிவைட்னு கொடுத்துருக்கனால இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் இன்புட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் இந்த ப்ராசஸில் வி ஹவ் நோட்டிஸ்ட் மேலே டிகிரி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 3 பவர் 3 2 1 and 0. ஓகே, இப்படி கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் ஏதோ ஒரு டேர்ம் மிஸ்ஸிங்னா அந்த இடத்துல 0 போட்டுட்டு நம்ம அந்த டேர்ம்ஸ்க்கு எழுதிக்கலாம். ஓகேவா, இதில் கரெக்டாக ஆர்டர் கரெக்டாக தான் இருக்குது. மேலே இதுதான் மேலே 3 2 1 and கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, டிவைடட் பை 6 + 3. ஓகே, இது ஃபஸ்ட் ப்ராசஸ். செகண்ட் வந்து உள்ளே இருக்க அந்த 4x cube உள்ளே இருக்க ஃபஸ்ட்டு டேர்மையும் அவுட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மையும் நம்ம டிவைட் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, வி கேன் டூ இட். பாருங்கள். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம், ஓகே, இன்சைடில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம், அவுட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, இங்கே பாருங்கள். இதில் ஒரு எக்ஸ், இதில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிரும். அப்போ ரிமைனிங் 4x² மட்டும் தான் இருக்கும். இந்த டேர்மை நீங்கள் மேலே கோஷன்ட்டில் எழுதணும். இந்த இடத்துல கரெக்டாக 4x². ஓகே, இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 4x² into x 4x³ ஆகும். அடுத்த 4 3s are 12. அடுத்த டேர்ம் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 3s are 12 + 12x² போட்டாச்சு. அண்ட் தென் தேர்ட் ப்ராசஸ் வந்து we have change a sign சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், மேலே ப்ளஸ் இருக்குது. நம்ம சைன் சேஞ்ச் பண்ண டேர்ம் தான் இதுக்கு இன்க்ளூடாக எடுத்துக்கணும். 12 -12 இருக்குது, +6. அப்போ 12 6 சப்ராக்ட் பண்ணால் -6. இங்கே இருக்க வேரியபிள்ஸ் அப்படியே இன்புட் பண்ணுங்க. x². அடுத்த ஒரு டேர்ம் கீழே டவுன் பண்ணுங்கள் வித் சைனோட 23x. ஓகேவா, அகெயின் வி ஹவ் டூ த சேம் ப்ராசஸ். எப்படி இன்சைட் ஃபஸ்ட் என்ன இருக்குது -6 வித் சைனோட போடுங்க. 6x² டிவைடட் பை அவுட் சைடு என்ன இருக்குது எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இதில் ஒரு எக்ஸ், இதில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிரும். -6 மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதை அப்படியே எடுத்து கோஷன்ட்டில் போடுங்க. -6. அகெயின் வி ஹவ் மல்டிபிள். -6 into x -6x² -6x² and then plus into minus 6 3s are 18 -18x. Okay, now we have changed the sign. plus na minus na plus minus na plus. இந்த term ஃபுல்லாகவே 0 ஆயிரும். இதில் 23லேருந்து 18, ஏன்னா இது -23, இது +18 இருக்குது. ஓகேவா, somewhat. ஓகே, அப்போ 23 தான் பிக்கஸ்ட் நம்பர். 23லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணால் -5x. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் கீழே டவுன் பண்ணுங்கள், +18. ஓகேவா, இப்போ அகெயின் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் ஃபஸ்ட் டேர்ம் -5x டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா, கேன்சல் பண்ணோம்னா x கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் 5 மட்டும் தான் இருக்கும். இதை எடுத்து மேலே கோஷன்ட்டில் போட்டுக்கோங்க. 5 அகெயின் வி ஹவ் மல்டிபிள். -5 into x -5x. ஓகே, -5x போட்டாச்சு. அடுத்தது 5 3s are 15. ஓகே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -5 3s are 15. ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது மைனஸாக இருக்கா, ப்ளஸ்ஸு. ஓகேவா, இங்கே மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் போட்டாச்சு. இது ரெண்டு +18 +15 ரெண்டுமே இது கேன்சல் ஆயிரும். ரெண்டுமே ப்ளஸில் இருக்குன்னா ப்ளஸ் அப்படியே வச்சுட்டு 8 + 5 13 ரிமைனிங் 1 33. ஓகேவா, இதுதான் கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர். அப்போ நீங்கள் என்ன எடுத்து எழுதணும், ரிமைண்டர் r = 33 and quotient q = x² - 6x - 5. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். ஓகே, பவர் மேலே செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டிவைட் ஃபார்மெட்டில் எழுதிட்டு பவர் செக் பண்ணிக்கணும்.